அனைவருக்கு வணக்கம். இப்போ நான் நாட்டு கருப்பு கவுனி வயலில் நிற்கிறேன். நம்ம வயலில் 140 நாள் ஆச்சு. இந்த பாருங்கள் கவுனி எப்படி இருக்குன்னு. கவுனியோட தண்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் கருப்பாக தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க கருப்பைன்னு இருக்கா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள் தண்டு இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நாட்டு கருப்பு கவுனி. கவுனியில் வந்து எல்லாரும் வெள்ளரிசியை கலந்து விற்கிறீங்க, நீங்கள் ரேட்டை குறைக்கிறது கிடையாது. இந்த கருப்பு கவுனிலே பார்த்தீங்கன்னா இந்த கரடன் சம்பா கிடக்கு பாருங்கள், இது வெள்ளை ரகம் தான். அப்போ அரைக்கிறப்ப என்ன ஆகுனா, இந்த வெள்ளை ரகம் அவிச்சு அரைக்கிறப்ப வெள்ளை கலந்துரும். உடனே நீங்கள் நினச்சிருவீங்க நாங்கள் வந்து கலந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. போன வருஷம் நான் போட்ட அரிசி பாருங்கள், இந்த வெள்ளை அரிசி கிடக்கு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி தான், நாட்டு கவுனி, வெள்ளை ரகம் கிடக்கா. அப்போ நீங்கள் நான் கலந்ததோன்னு கலக்க முடியாது. பெரிய பெரிய ரைஸ் மில்லில் கலர் சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு பிரிப்பாங்க. அதுக்கு வந்து விலையும் அதிகம், நம்மகிட்ட அந்த வசதி கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கைப்பிடியில் உள்ள அரிசியை உங்களால் பறக்க முடியாது, வீட்டில் பறக்க முடியாது. அப்போ ஒரு வயலில் ஏக்கர் கணக்கில் போடுறப்ப களை போடுறப்ப என்ன செய்யணும் ஒன்றும் முடியாது. இது போக கருதற்க மிஷின் வருது அறுக்கிறப்ப அதுக்கு முன்னாடி உள்ள அரிசி ஏதாவது இருக்கும், பக்கத்து வயலுக்கு கிச்சிலி சம்பானா அது வெள்ளை ரகம், அந்த மாதிரி வர்றப்போ அதுவும் கலந்துரும். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் மிளகு சம்பா, இந்த மாதிரி தான் அவன் கலப்பு வரும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் பாரம்பரிய அரிசி வேணாலும் கேளுங்க, நம்மகிட்ட கிடைக்கும். நன்றி, வணக்கம்.